கொடைக்கானலில் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் வந்து இதுதான், கோடை ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு. கோக்கஸ் வாக் பக்கத்துலேயே இருக்குது. இந்த ரெசார்ட்டில் வந்துட்டு கோக்கஸ் வாக்கும், பிரையண்ட் பார்க்கு, லேக்லாம் எல்லாமே பக்கம் பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இதில் வந்து ஜிம், ஸ்விம்மிங் பூல், ஸ்பா எல்லாமே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. வடை, இட்லி, பொங்கல், பூரி எல்லாமே இருந்துச்சு. டேஸ்ட் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஜூஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே கோக்கஸ் வாக் போயிருந்தோம். இது வந்து நியர்லி அரௌண்ட் 2 கிலோமீட்டர் இருக்கும். அப் அண்ட் டவுன் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு வாக் போகலாம், நல்லா சில்லுன்னு நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு. வியூலாம் சூப்பராக இருந்தது. இது வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க போல், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் நிறைய ஒர்க் போயிட்டு இருந்தது. என்ட்ரி டிக்கெட் வந்து 20 ருபீஸு. ஆன்லைன் பேமெண்ட்லாம் வந்துட்டு இல்லை. இது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து 90s கிட்டோட நம்ம சாக்லேட்டு, அந்த புளி மிட்டாய், அந்த மாதிரி நிறைய விற்றுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சீடு, அந்த ஃப்ளாஸோட சீடெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் போயிருந்தோம். ரோஸ் கார்டனில் வந்துட்டு இப்போ சீசன் இல்லைங்கிறதுனால எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்காங்க செடியெலாம். இன்னும் ரோஸ்லாம் எதுவும் பெருசாக இல்லை. இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒன்று இருந்துச்சு. இது ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும். ஆனால் இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லை. இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் 50 ருபீஸ். அது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சூசைட் பாயிண்ட் போயிருந்தோம். மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆனதுனால ஃபுல்லாக பார்க்க முடியல. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே நிறைய குரங்கு இருந்துச்சு, இப்போல்லாம் குரங்கே இல்லை. எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த செம்மையாக இருந்துச்சு மிஸ்ட்டு. இதுக்கு வந்து நாங்கள் சூடாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு நல்லா வியூ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நிறைய கடை இருக்கும் இந்த சூசைட் பாயிண்டில். சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், அது இதுன்னு பேகு, டிஷர்ட்டு எல்லாமே விற்பாங்க இங்கே. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு பில்லர் ராக் இருக்கும். ஆக்சுவலி ரூட் வந்து திருப்பி விட்டுருந்தாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ரூட் இருக்கும், ரோஸ் கார்டன்லேருந்து போகிற மாதிரி. ரூட் வந்து இப்போ வேறு வழியில் திருப்பி விட்டதுனால நாங்கள் வந்து இந்த சைட் போயிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சூசைட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பில்லர் ராக் வந்தது. அங்கேயும் சரியான மிஸ்ட்டு. ஒரு 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே சரியான மிஸ்ட்டு, பயங்கர மிஸ்ட்டு. லைட்டாக மிஸ்டெல்லாம் மூவ் ஆகிட்டு பில்லர் ராக்கு தெரிகிற மாதிரி வந்துச்சு. ஆனால் தெரியல, மறுபடியும் மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. பட் இப்படி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. நாங்கள் போனது வந்து டியூஸ்டே தான், நவம்பர். பட் ஆனால் நல்லா க்ரௌட் இருந்துச்சு. இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ருபீஸ் பர் ஹெட்டு. இங்கேயும் நிறைய கடைலாம் இருக்கும். ப்ரெட்டு, மேகி, காஃபி, கார்ன், அந்த மாதிரி நிறைய கடைலாம் இருக்கும். பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த மிஸ்டோடு இது பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸாக இருந்தது. நிறைய பேர் இல்லை, சீசன் என்னன்னு தெரியல, ஆனால் நிறைய ஷாப் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பில்லர் ராக் அப்புறமா குணா கேவ். இப்போ இந்த படம் மஞ்சுமேல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறமா இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. போகிற வழியெலாம் அப்படியே செம்மையாக இருக்கும் கொடைக்கானலில். ஃபைனலி நம்ம வந்து குணா கேவ் வந்துட்டோம். இங்கே தான் எல்லா கூட்டமும் இருக்குது. மற்ற பாயிண்ட்டெல்லாம் வந்து கூட்டமே இல்லை, ரொம்ப கம்மி தான். இந்த குணா கேவில் தான் அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. பார்க்கிங்கே இடம் கிடைக்கல, சரியான க்ரௌடு. இதுக்கும் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 20 ருபீஸு. இது வந்து ஒரு 1/2 to 1 கிலோமீட்டர் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ரொம்ப 1 கிலோமீட்டர்லாம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரெஸ்ட் ரூம்லாம் கூட இங்கே இருக்கும். இது போகும்போதே நல்லாயிருக்கும். இந்த வியூலாம் அப்படியே ஒரு செட்டிங் இடத்துல இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. இதுதான் குணா கேவு. நிறைய பேர் வந்து அந்த மஞ்சுமேல் பாய்ஸில் படத்தில் வர மாதிரி எல்லாம் சுபாஷேன்னு கத்திட்டு இருந்தாங்க, வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் அந்த வேர்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இருந்தது, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மொத்த கூட்டமும் கொடைக்கானல் இருக்க எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் இங்கே எடுக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. பக்காவாக எல்லா சேஃப்டியும் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த பள்ளம் போல். ஆனால் இங்கேயும் மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிட்டதுனால ஒன்றுமே தெரியல. நாங்கள் போன டைமில் எல்லா இடத்துலையுமே மிஸ்ட்டு. காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் சரியான வெயில், 6 மணிலேருந்து 10 மணிக்கு மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருந்துச்சு கொடைக்கானலில். இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் ஒரு ஆர்டிஃபிஷியல் குரங்கு இருந்துச்சு.
உண்மை என்னடா இது குரங்கு மாதிரின்னு பார்த்தா ஸ்டாச்சு அது என்னன்னு தெரியல. மரத்து மேலே ஒரு குரங்கு இருந்துருச்சு. இது எதுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் ஆனால் தெரியல அது அங்கே இருக்கிறது.